எக்ஸசைஸ் 9.8ல் 9வது சமமாக இருக்கக்கூடிய அடைபடும் பரப்பு காணும் இந்த கணக்கை ஜியோஜிப்ரா வழியாக பார்த்து எப்படி இந்த ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறத கிராஃபிக்கலாக வியூ பண்ணி தெரிஞ்சுக்குவோம். ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அதில் மினிமம் பாயிண்ட் தான் பி. கியூங்கிற பாயிண்ட் கர்வ் மேலே இருக்குது. பிக்யூவோட ஸ்லோப் வந்து 2 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த பிக்யூ மற்றும் அந்த கர்வுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கோட சொல்யூஷனை மேனுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கர்வு இதை சால்வ் பண்ணோம்னா ஒய் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சி அதோட மினிமம் பாயிண்ட், அதாவது சிறும புள்ளியை கண்டுபிடிச்சோம்னா 1, அதை வச்சு அந்த பிக்யூங்கிற லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சி அதில் 2 வளைவர்களுக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பை நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் 4/3 கிடைக்குது. இந்த ஆன்சரை இப்போ ஜியோஜிப்ரா வழியாக கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் கிவன் கர்வு இதுதான் y = x - 2 2 + 1. இந்த கர்வோட மினிமம் பாயிண்ட்டுங்கிறது 2,1. இதோட பிங்கிற பாயிண்ட் இதுதான், நம்ம பின்னு வச்சுருக்கோம். இந்த 2,1 வழியாக போகிற மாதிரி 2 ஸ்லோப் உள்ள மாதிரி ஒரு லைனை கொண்டு வரதுக்கு நம்ம சிஏவோட வேல்யூ மாற்றுவோம். y = mx + c ல எம்மோட வேல்யூ 2. 2 அலகு ஸ்லோப் இருக்கிற மாதிரி இந்த மினிமம் பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி ஒரு லைனை நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இந்த லைன் பார்த்தீங்கன்னா சி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டாந்து வச்சோம்னா அந்த லைன் வந்து இதான் 2 ஸ்லோப் இருக்கிற மாதிரி இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோடு. ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2,1 அப்புறம் 4,5. இந்த 2 வளைவரால் அடைபடும் பகுதியின் பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா d = 1.33 கிடைக்குது, அதாவது 4/3. அப்போ இந்த லைனு மற்றும் இந்த வளைவரைக்கு இடைப்பட்ட பகுதியின் பரப்பு தான் நமக்கு தேவையானது. அந்த ஏரியா நமக்கு இப்போ தெரியுது பாருங்க, d = 1.33, அதாவது 4/3. இதுதான் மேனுவல் கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ 2 வளைவர்களை அடைபடும் பகுதியில் இதில் ஒரு வளைவரை கொடுத்து அதோட மினிமம் பாயிண்ட் கொடுத்து மற்றொரு வளைவரைக்கு க்ளூலாம் கொடுத்து நமக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இதை நம்ம ஜியோஜிப்ரா வழியாக இப்போ அந்த மினிமம் பாயிண்ட்னா என்ன, இன்னொரு பாயிண்ட் என்ன, இந்த ஏரியா எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத இன்டகிரேஷன் பயன்படுத்தி இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த தகவல்கள் உங்களுக்கு இந்த கணக்கை புரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.